பையனுடைய எதிர்காலத்தை நாம உணர்ந்து அந்த அந்த போட்டோவையா வெளியிடணும் நம்ம. ஐயையே, திரும்ப திரும்ப என்னங்க? அந்த போட்டோவை நீங்க அன்னைக்கு நாள் முழுக்க பரப்புனீங்க சார். சரி, அந்த அந்த பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய மரணத்திற்கு கேவலமா அர்த்தம் கற்பிச்சு சில திருட்டு பசங்க போட்டாங்களே, அதெல்லாம் யாரும் தப்பு அது. அது தப்புன்ற நான். அது அது உண்மையாவே தப்பு. கண்டிக்கிறேன். அது அது தப்பு. தப்பு. நான் கேட்டதுக்கு அப்புறம் தப்பு. சார் அதெல்லாம் தப்பு சார். அதுதான் அரசியல். அதுதான் அற்ப அரசியல். அதுதான் கேவலமான அரசியல். அவனை கேட்க வைக்கல, இங்க வந்துட்டீங்க. நான் என் வலியை நான் ஷேர் பண்ண தப்பா மாதேஷ்? ஏன் என் வலியை கூட நான் சொல்லக்கூடாதா? சார் நம்ம அழறதுக்கு கூட இல்ல எங்களுக்கு சார், உரிமை நம்ம இல்லையா? வீட்டில் குழந்தை இருக்கு சார். நீங்க திரும்ப திரும்ப அந்த போட்டோவை பரப்புவதன் மூலமா நீங்க வெறும் திமுக வர்சஸ் பிஜேபி அரசியலுக்காக இந்த போட்டோவை பயன்படுத்திட்டீங்களேன்ற வாதத்தை தான் நான் ஐயோ மாதேஷ், திரும்ப திரும்ப அது அரசியல்னு சொல்லாதீங்க மாதேஷ். அது வலி. வலி மாதேஷ். சார், அது எப்படி மாதேஷ் அந்த அரசியல் குழந்தையோட ஆகும்? போட்டோவை தவிர்த்திருக்கலாம் என்ற ஒரு பார்வையை நான் சொல்றேன் சார். என்னங்க தவிர்த்துட்டு வேற எதையாவது நீங்க வந்து ஒரு செய்தியை கூட எனக்கு கடத்தலாம். எனக்கு உங்களுக்கு அந்த அந்த வலியை ரணத்தை கடத்துவதற்கு அந்த குழந்தையினுடைய எனக்கு- துக்கம் தான் உங்களுக்கு போட்டோ தான் உங்களுக்கு அரசியலா? எனக்கு வலிக்குது. நான் அந்த வலியை சொல்றேன். அது அரசியல்னு சொல்றீங்கன்னா உண்மையிலேயே நீங்களாம் மனுஷங்க தானா? உண்மையிலே நீங்களாம் மனுஷங்க தானா? சார் அது ஒரு துயரமான சம்பவம் சார். பாவம் ஒரு சின்ன இப்போ குழந்தை அப்பாவை நான் இழந்துட்டாங்க என்ன சார். கேட்குறேன், சரிங்களா? ராணுவத்துல போயிட்டு ராணுவ வீரர்கள் இறந்துருவாங்க. ஆமா. அந்த இடத்துல அவார்டு வாங்கும்போதோ இல்லை அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யும்போதோ அந்த குழந்தைங்க அழற வீடியோலாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அது அரசியலுக்காக போடப்பட்ட வீடியோவா? இது எல்லாம் ஒரு ஒரே ஒரு செட்டா எல்லாருமே ஒரே மாதிரி எழுதுனீங்க. கள்ளச்சாராயத்துல இல்ல சார், பிஜேபியினர் அன்றைக்கு அந்த போட்டோவை வைத்து ஒட்டுமொத்தமா திமுக மீதான அரசியலை மட்டுமே கொட்டியிருந்தீங்க வன்மமா நீங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த நீதிமன்ற ஆணையை நீங்க நிறைவேற்றி இருந்தா அந்த உயிர் போயிருக்காரு, அந்த பையன் நீங்க அனாதை ஆயிருக்க மாட்டானே. அதானே உண்மை. இல்ல நிறைய பேர் அந்த போட்டோவை போட்டு ஸ்டாலினுக்கு சாபம் விட்டீங்க. ஸ்டாலின் ஆமா, வேற அவர்களுக்கு யாருக்கு சாபம் விடணும்? சரியான வார்த்தையில திரும்ப என்னங்க பெறுங்க எதுக்கு இதெல்லாம். இது? என்ன இதெல்லாம் தப்பு. இல்ல எனக்கு புரியல. ஸ்டாலினுக்கு தான் விடணும், யாருக்கு விடணும்? என்னங்க எனக்கு உண்மையிலேயே புரியலங்க. இல்ல சாபம் விடுறது என்னங்க இது? சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க ஒரு துயரமான சம்பவம். அந்த நாங்கெல்லாம் குழந்தையுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்கெல்லாம் இரண்டாம் தர குடிமக்களுங்க. நீதிமன்றம் போய் சார், ஆணை இங்க வாங்கிட்டு இந்துக்கள் வந்தா யாரும் கூட இரண்டாம் தர குடிமக்கள் கிடையாது சார். இங்க நீதி உங்களுக்கும் ஒரே சட்டம் தான், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரே சட்டம் தான், முதலமைச்சரா அவருக்கும் ஒரே சட்டம் தான், திமுகவினருக்கும் ஒரே சட்டம் தான், அஸ்வத்தாமனுக்கும் ஒரே சட்டம் தான், எனக்கும் ஒரே சட்டம் தான். இன்னைக்கு ஒரு நீங்க எங்க இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நீங்க தேவையில்லாம ஒரு இன்னைக்கு இதை நாங்க வன்மத்தை எங்க கொட்டிட்டு இருக்கீங்க. கோயிலுக்கு போறதுக்கு நாங்க செஞ்சு வச்ச படிக்கட்டுல நீ ஏறக்கூடாது, அவங்க மட்டும் தான் ஏறி சார், போய் அது கொடி ஏத்தணும் நீங்க செஞ்சு வச்ச சொன்னீங்களோ? படிக்கட்டு, அவங்க செஞ்சு வச்ச படிக்கட்டு அன்னைக்கே அந்த நாங்கெல்லாம் படிக்கட்டுல எல்லாரும் போயின்னு வந்து தான் இருக்கும். இந்தியாவுல சார் அது வந்து பொதுவான நீங்க பயணிக்கிற 144 பாதை. 144 போட்டு நீங்க எல்லாரும் போக கூடாதுன்னு சொன்னா சட்டத்தின் முன் அன்னைக்கு வரும் சமம். 144 போட்டு இந்துக்கள் மட்டும் போக கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க இரண்டாம் தர குடிமக்கள் தான். இதான் அண்ணல் அம்பேத்கர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு.